என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக இன்னித்து ரெக்கார்டிங்கில் நான் பேச போகிற விஷயம் சனாதன தர்மம் என்ற கடலிலிருந்து சில முத்துக்களை பற்றி தான். ஆன்மீக தேடலில் ஈடுபட்டிருக்கிற ஜனங்களை நம்ம நிறையா பிரிவாக பிரிக்கலாம். தேடல் முடிந்தவர்கள், தேடிக்கொண்டு இருப்பவர்கள், தேடவே முயற்சி எடுக்காதவர்கள் அப்படின்னு பல பிரிவில் தேடினதை அடைஞ்சவர்களுக்கு இந்த பதிவு தேவை இருக்காது. தேடலே இல்லாதவர்களுக்கும் இந்த பதிவுனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏதோ தேடலில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். பிறவி பிணி, பிறவி பெருங்கடல், எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் இப்படின்னு சொல்கிற மாணிக்க வாசகரோட இந்த ஒரு வாக்கியமும் நம்மளை யோசிக்க வைக்கணும். பிறவியை எல்லாரும் அனுபவிக்கும்போது ஏன் பிறவியை பிணி அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுக்கும் புண்ணிய பாவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இன்னித்தோட தலைப்பு. புண்ணியமும் பாவமும் பிறப்புக்கு வித மாதிரி. நம்மளோட அக்கௌண்ட்டில் பாவ புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அதோட விளைவுகளை அனுபவிக்கிறதுக்காக நாம் பிறந்தே ஆக வேண்டும். பாவமும் புண்ணியமும் நமக்கு எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கின்றன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நமக்கு துக்கம் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கு நம்மளோட பாவ செயல்கள் தான் காரணம். நமக்கு சுகம் எப்பெல்லாம் வருதோ அது நம்ம செஞ்சுருக்கிற புண்ணிய கர்மாக்களின் விளைவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சனாதன தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே மறுபிறப்பு, அதுக்கப்புறம் ஜென்மத்தோட தொடர்ச்சி, போன ஜென்மம், இந்த ஜென்மம், வரப்போகிற ஜென்மம், பலவகைப்பட்ட ஜென்மங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியும். நம்ம சமுதாயத்தை கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாலே, ஏற்றத்தாழ்வுகளை நம்ம கவனித்தாலே நமக்கு அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். முதல்ல பாவம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிறருக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய கர்மாக்களை தான் பாவ கர்மாக்கள்னு சொல்கிறோம். இதை செய்யக்கூடியவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, எனக்கு இந்த செயல் பிடிக்கும் அதனால் செய்கிறேன் அப்படின்னு செய்வார். அதனால் அதோட விளைவு தான் தனக்கு துக்கம் பின்னாடி வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்ததுன்னா பாவ செயல்களை கம்மி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த ஜென்மத்திலேயே அதோட விளைவுகள் வரணுங்கிறது அவசியம் இல்லை. எப்போ எந்த டயத்தில் எந்த மாதிரி பாவ செயல்கள் அதோட விளைவுகள் வருது அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி தான் புண்ணிய கர்மாக்களும். புண்ணியம் அப்படின்னாக்கா நம்மளோட கடமைகளை சரியாக செய்கிறது, அதுக்கப்புறம் தான தர்மம் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது, நம்ம சுற்றி உள்ள சமூகத்திற்கு நன்மை பயக்குமாறு வாழறது, நம்ம குடும்பத்துக்கும் நம்மளோட சேர்ந்தவர்களுக்கும் அனைவருக்குமே நன்மை செய்து வாழ்வது, அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு சொல்லி மேலே கண்டினியூ பண்ணுறேன். அப்போ நம்ம செயல்களை செய்யும்போது கூர்ந்து கவனித்து செய்யணும். பகவத்கீதையில் பகவான் செயல்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு நாளில் நிறையா பாவ செயல்களும் பண்ணுறோம், புண்ணிய செயல்களும் பண்ணுறோம். அந்த செயல்களின் விளைவினால்தான் நமக்கு பிறவி வருது அப்படிங்கிறத
தெரிஞ்சுக்கணும். உலகமோ கடவுளோ நம் கஷ்டத்துக்கும் சுகத்துக்கும் காரணம் இல்லை. எனக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கும் எனக்கு வரக்கூடிய சுகத்துக்கும் நான் தான் காரணம். என் எண்ணங்கள் தான் காரணம், என் செயல்கள் தான் காரணம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்போ நம்ம பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ரெண்டுத்துக்குமே பிறவிகள் வரும் அப்படின்னு எப்போ நமக்கு தெரியறதோ, அப்போ இந்த பாவ செயல்களையும் புண்ணிய செயல்களையும் எப்படி செஞ்சால் நமக்கு பிறவி வராது அப்படிங்கிறத புரியறதுக்கு தான் பகவான் பகவத்கீதையில் இதுக்கு வழிகள்லாம் சொல்லியிருக்கார். பாவ செயல்களும் இருக்கக்கூடாது நம்மளோட அக்கௌண்ட்டில், புண்ணிய செயல்களும் இருக்கக்கூடாது. புண்ணிய செயல்கள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், மறு உலகத்துக்கு போயிட்டு அந்த புண்ணிய செயல்களோட விளைவுகள் தீர்ந்ததுக்கப்புறம் திருப்பி பிறவி எடுத்து தான் ஆகணும். இதுக்கு 9வது சாப்டரில் பகவத்கீதையில் 21வது வருஷத்தில் க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. நம்ம செய்யக்கூடிய புண்ணிய கர்மாக்களின் விளைவுகளை அனுபவிச்சுட்டு திருப்பி பிறப்பு எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதோட அர்த்தம். அப்போ பாவ செயல்களோட விளைவும் இருக்கக்கூடாது, புண்ணிய செயல்களோட விளைவும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் மோட்சம், பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வரும்போது அதுக்கு உதவியாக நமக்கு சாஸ்திரங்கள் பகவத்கீதையும் உபனிஷத்தையும் நமக்கு தந்திருக்கு. இதை படித்தா தான் நம்ம பிறவி சுழற்சியிலிருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும். அதுவுமே நம்மளா முயற்சி செஞ்சு படித்தா நமக்கு புரியாது. ஒரே வாக்கியத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. அதனால் நல்ல குருவை தேடி, குருகுல சம்பிரதாயத்திலேருந்து வந்திருக்கிற குருமார்களை தேடி அவர்கள் அருகாமையில் இருந்து பகவத்கீதையும் உபனிஷத்தையும் கற்றுண்டு அது மாதிரி வாழறது தான் மோட்சத்துக்கு வழி. இந்த குருமார்களை நமக்கு கிடைக்கல, கிடைக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் நிறையா பேர் இப்போ ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறா. அதுக்கு தேவையான விவரங்கள் எங்கிட்ட இருக்குது. அதனால் யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டால் நான் அதுக்கு லிங்க்ஸ் கொடுத்து உதவி பண்ணுறேன். அப்போ இந்த ஆன்மீக தேடலில் இருக்கிறவாளுக்கு மோட்சம் அப்படின்னா என்ன, இந்த பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய இந்த புஸ்தகங்களை பற்றியும் சொல்லிவிட்டு அதை எப்படி அடையணும், அந்த அறிவை எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.